ஜீவ புஸ்தகத்துல இருக்கானே. டேய் லாடியா வருத்தாண்டா. சாரி, பிரைஸ் பீ டு யூ லார்ட். ஏலே, நீ பைபிள் வாசியா? தள்ளு. நீ ப்ரே பண்ணியா? தள்ளு. நீ ஆராதிப்பியால? கிளம்பு. நீ மெசேஜ் கேட்டு இருக்கிறியா? மெசேஜ்ல தூங்கிட்டு தானே இருப்ப. கிளம்பு. நீ ஃபெலோஷிப்ல இருக்கியா? நானாவது 10 ஃபெலோஷிப்ல இருக்கேன். கிளம்பு. அம்மா, உன் வைஃபை கூப்பிட்டு வரல? போறது பரலோகம். அவங்க அழுகையும் கவலையும் இல்லையா? அதான் விட்டு வந்துட்டேன். ஓ, அதுவும் சரிதான். ஃபர்ஸ்ட் யாரு? வாங்கப்பா. உங்க பேர் என்ன? என் பேரு உப்பு உபவாசம். உன் பேர் இல்ல. எப்படி இருக்கும்? நீங்க தானே உலகத்துக்கு உப்பா இருக்க சொன்னீங்க, அதனாலதான் நான் அப்படி சொன்னேன். என் பேரு உபவாச மணி. உப்பு சாராவற்று போச்சான். உன் பேர் இல்லைங்க. என் பேர் இல்லையா? நான் ஆண்டவருக்காக அவ்வளோ ஜெபம் பண்ணியிருக்கேன், அவ்வளோ உபவாசம் எடுத்திருக்கேன். எப்படி என் பேர் இல்லாம போகும்? நீ எல்லாருக்கும் முன்பாகவும் நீ உபவாசம் இருந்த. நீ மனுஷ பார்வைக்கு ஜெபம் பண்ண. உன்னால உள்ள போக முடியாது. என்ன சொல்றீங்க? அப்போ நான் உள்ள போக முடியாதா? நான் எங்க போறது? என்னப்பா உப்பு உபவாசம்? அங்க என்ன சட்டியில உப்பு இல்லையா? நீ வா. உங்க பேர் என்ன? என் பேரு நல்லமுத்து. நான் ஊருக்கு நல்லது பண்ணியிருக்கேன். ஆண்டவருக்கு தசமபாகம் நிறைய கொடுத்துருக்கேன். திட்டு ஆண்டவரே, எல்லாம் திட்டு போனோம். நீங்க ஆசீர்வதிச்சு கவர்மெண்ட் ஜாப் கொடுத்தீங்க. இது ஊர்ல லஞ்சம் வாங்கிட்டு அதுல தசமபாகம் காணிக்க கொடுக்குது. இதுல பெருமையா வேற பேசுது. இதெல்லாம் உள்ள விட்டுறாதீங்க ஆண்டவரே. போச்சா? என்ன உன்னை உள்ள விடல? நல்லது பண்ணா மட்டும் போதாதான், பாவத்தை விட்டு மனம் திரும்பணுமா? ஓ, இது வேறையா? ஒண்ணுல்லப்பா, பெர்ஃபார்மன்ஸ் இதெல்லாம் பழகிருச்சு எனக்கு. ஓ, பெர்ஃபார்மன்ஸா? கேப்ரியல், நீ இந்த கேஸை நான் பார்த்துக்கிறேன். இந்தாம்மா, உன்னோட பேரை சொல்லு. ஸ்தோத்ரையா, என் பேரு ஜெபமணி. நிறைய ஜெபம் பண்ணுவேன். வாரம் தவறாம சர்ச்சு போயிடுவேன். அந்நிய பாஷை கூட பேசுவேன். ஆண்டவரே, சர்ச்சில் அந்நிய பாஷை, கோழாடியில வேற பாஷை. ஐயோ, இவனெல்லாம் உள்ள விட்டுறாதீங்க. பார்லோகமே 2000. சரி, என் பேர் இல்லைனா கூட பரவாயில்ல. என் எதிர் வீட்டுக்காரி பங்கஜம், அவ பேர் இருக்கா? அதை பார்த்து சொல்லுங்க. இல்ல. அப்பாடா, இப்போதான் நிம்மதியா இருக்கு. என் பேர் இல்லைனா கூட பரவாயில்ல, அவ பேர் இல்லைல்ல, அது போதும். நரகத்துக்கு வாடி, உன் வாயை கிழிச்சிடுறேன். பாய்ஸ், டேக் மீ. யாரா அந்த பொம்பளை இந்த கிளி கிளிக்கிறா? எல்லாம் நம்ம தான் ஈத்தனை போ. உங்க பேர் என்ன? என்னோட பேரு கிரேஸ். உங்க பேர் இருக்கு. நீங்க பூமியில ஆண்டவருக்கு உண்மையா வாழ்ந்தீங்க. உத்தம ஊழியக்காரனான உங்களை ஆண்டவர் அவருடைய ராஜ்யத்துல பிரவேசிக்க கூப்பிடுறாரு. நீங்க உள்ள போலாம். உங்க பேர் என்ன? என் பேரு பிளெஸி. உன் பேரு ஜீவ புஸ்தகத்துல இருந்து கிறுக்கப்பட்டாச்சு. என்ன சொல்றீங்க? நான் ஒரு பாவமே பண்ணதில்லையே. ஓ, அப்படியாம்மா? நீ கொஞ்சம் ஓரமா வெயிட்டிங் லிஸ்ட்ல நில்லு. நீ என்ன பாவம் பண்ணியிருக்கன்னு இனிமே நீயே பார்ப்ப. அடுத்து வாங்க. உங்க பேர் என்ன? ஐயா, என் பேரு கண்ணம்மா ஐயா. உன்னோட பேர் இல்லை. நீ பாவத்தை விட்டு மனம் திரும்பல. அப்படின்னா என்ன? இந்த டிவியில கூட பாவத்தை பத்தி ஏதோ சொன்னாங்களே. நான் பிளெஸி அம்மா வீட்டுல பார்த்தனே கூட. இவங்கதான் பிளெஸி அம்மா. ஏமா, இவ்வளோ நாள் உங்க வீட்டுல வேலை செஞ்சனே, ஒரு நாள் கூட ஏசுபாவை பத்தி என்கிட்ட சொன்னதே இல்லையே. நீங்க சொல்லியிருந்தா இந்த நிலைமை எனக்கு வந்திருக்காதுல்ல. இப்ப புரியுதா? என்ன மன்னிச்சிருக்கணுமா? என்ன விடுங்க பிளெஸி அம்மா, என்ன விட சொல்லுங்க, என்ன காப்பாத்துங்க. அடுத்து வாங்க. உங்க பேர் என்ன? என்னோட பேரு பிரியா. நான் எதுக்கு இங்க வந்திருக்கேன்? இங்க என்ன நடக்குது? ஹே பிளெஸி, இங்க என்ன பண்ற நீ? யாரு இவங்கனா? அத நாங்க சொல்றோம். இவங்க பேச வேண்டிய காலத்துல பேசல. இப்ப நினைச்சாலும் பேச முடியாது. பிளஸி, அறுவடை காலத்தில் மௌனமா இருந்தால் ரட்சிப்பு வராது. நீங்க ரட்சிக்கப்படாதனால உங்களால பரலோகம் போக முடியாது. இயேசுவா? பிளெஸி, நீ கிறிஸ்டியன் தானே? இயேசுவை பத்தி ஒரு வாட்டி கூட நீ சொல்லவே இல்லை. உன்னாலதான் இங்க
இங்க நான் இருக்கேன். நீ சொல்லியிருந்தா இந்த நிலைமை எனக்கு வந்திருக்காதுல்ல. ப்ளீஸ் அவளை விட்டுருங்க. ப்ளீஸ், என்னோட தப்பு தான். ப்ளீஸ் அவளை விட்டுருங்க. ப்ளீஸ் அவளை விட சொல்லுங்க. ப்ளீஸ் அவளை விட சொல்லுங்க. நான் தான் தப்பு பண்ணிட்டேன். நான் தான் ஆண்டவரை பத்தி அவருக்கு சொல்லாம போயிட்டேன். ப்ளீஸ் அவளை விட சொல்லுங்க. என்னாலதான் நான் சொல்லியிருந்தா அவ பரலோகம் வந்திருப்பா. ப்ளீஸ் அவளை விட சொல்லுங்க. இப்போ நீ யோசிச்சு பிரயோஜனம் இல்லை. நீ வெயிட்டிங் லிஸ்ட்ல இருக்கிறதே ஆண்டவரை பத்தி இந்த ஆத்மாக்கு சொல்லாததுதான் காரணம். இப்போ உன்னால உள்ள போக முடியாது. பண்ணிடாதீங்க. சுவிசேஷம் நம்ம மேல விழுந்த கடமை. அது நம்ம தெரிவிக்கலனா நமக்கு ஐயோ. ஆண்டவரை பத்தி உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லிடுங்க. உங்க சொந்தக்காரங்க கிட்ட சொல்லிடுங்க. உங்க கூட வேலை செய்யறவங்க கிட்ட சொல்லிடுங்க. எல்லார்கிட்ட சொல்லிடுங்க. ப்ளீஸ் ப்ளீஸ் எல்லார்கிட்ட சொல்லிடுங்க. சும்மா சும்மா என்னத்துக்கு போனே நோண்டின்னு இருக்கிற? போனை எடுக்காதன்னா கேட்குறியா? போனால தான் எல்லா பிரச்சனையும். எங்கன்னா அடக்குறியா? எங்கன்னா போனு எப்போ பாரு போனு. அம்மா சும்மா அமைதியா இருக்குமா. எனக்குனே ஒரு காது வலிக்குது. நீ வேற சும்மா பேசிக்கிட்டே இருக்க. போன் ஒன்னா காது தான் வலிக்கும். அம்மா ப்ளீஸ்மா விடுமா. எப்படியோ எனக்கு செலவு வச்சிடுற. இதுல வேற 10வது ஸ்கூல் ஃபீஸ் வேற கட்டுற. எப்ப பாரு தலைவலி. மா சும்மா இருமா. இப்போதான் திட்டிக்கிட்டே இருக்காத. நான் சொல்ல வரது கொஞ்சம் கேளுமா. நீ சொல்லுது நான் கேட்க மாட்டேன். நான் சொல்றதான் நீ கேட்கணும். என்கிட்ட பேசினா நல்லா இருக்கும். நான் ரொம்ப ஹர்ட்டா இருக்கேன். ஒரு விஷயம் சொல்றதுக்கு முன்னாடியே கத்தி பேசுறாங்க. கொஞ்சம் அமைதியா கேட்டா நானும் என்னோட ஃபீலிங் ஷேர் பண்ணுவேன்ல. யார் என்ன கேட்பா? உனக்கு என்னம்மா பிரச்சனை? எப்போ பார்த்தாலும் அமைதியாவே இருக்கே, உம்முன்னு இருக்க, ஏதாவது ஒன்று யோசிச்சுட்டே இருக்க. உனக்கு என்ன பிரச்சனை சொல்லி இப்போ? சொல்லுங்கம்மா, என்ன உங்க பிரச்சனை? இவளுக்கு காது வலின்னு சொன்னா டாக்டர். 2 நாளைக்கு அதுக்கப்புறம் காது வீங்கிடுச்சு. இதுக்கு எதனா ட்ரீட்மெண்ட் இருக்கா? இவளுக்கு கொஞ்சம் அட்வைஸ் பண்ணுங்க. எப்போ பாரு ஃபோன்லேயே இருக்கா. நீங்க கொஞ்ச நேரம் வெளியில வெயிட் பண்ணுங்க. என்னம்மா உங்க பிரச்சனை? காது வலிச்சிட்டு இருந்துச்சு டாக்டர். கொஞ்ச நாள்ல வீங்கிடுச்சு. இந்த காது வலி மட்டும் சரியான போது. எங்க அம்மா ஒரே திட்டிக்கிட்டே இருக்கிறாங்க. சரி ஓகே, நீங்க கொஞ்ச நேரம் வெளியில பேசுங்க. வா இங்கே நின்று நம்ம எப்போ டாக்டர் பார்க்கறது? வா போலாம். சொல்லுங்க. எப்ப பார்த்தாலும் தலைவலி சொல்லுதாங்க டாக்டர். என்ன இந்த பொண்ணுக்கு எந்த வயசுல எந்த பிரச்சனை? ஒண்ணுமே புரிய மாட்டேன். கொஞ்சம் பாருங்க. இப்படிதான் டாக்டர். எப்போ பார்த்தாலும் போட்டுக்கிட்டே இருக்காங்க. எப்போ பார்த்தாலும் தலை வலிச்சுக்கிட்டே இருக்கு. சரி ஓகே, நீங்க கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க. எத்தனை பேஷண்ட் இருக்காங்கன்னு பாத்துக்கோங்க சிஸ்டர். டாக்டர், ஒரு பேஷண்ட் இருக்காங்க. அம்மா வந்து பாத்தீங்கன்னா கோவமா இருக்காங்க. பொண்ணு வந்து பாத்தீங்கன்னா சோகமா இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு 3 பேரும் ஒரே கேஸா தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நீங்க என்ன டாக்டர் நினைக்கிறீங்க? எனக்கும் அப்படிதான் தோணுது. சரி கொஞ்சம் கூப்பிட்டு உள்ள வாங்க. சொல்லுங்க, என்ன உங்க பிரச்சனை? இவ எப்போதும் உண்மையே இருக்கா சிஸ்டர். எதையோ யோசிச்ச மாதிரியே இருக்கா. இதுக்கு ஏதாவது ட்ரீட்மெண்ட் இருக்கா? கொஞ்சம் அட்வைஸ் பண்ணுங்க டாக்டர். இதுக்கெல்லாம் எந்த ட்ரீட்மெண்ட்டும் இல்லை. பட் ஐ ஹேவ் ஒன் சொல்யூஷன். பார்த்த வரைக்கும் உங்களுக்கு ஏதாச்சும் புரிஞ்சுதா? இது என்னன்னா 3 பேரும் பயங்கரமா போன் யூஸ் பண்றாங்க. அதனால அவளுக்கு வந்து காது வலிச்சு காது வீங்கிடுச்சு.
இவளுக்கு வந்து தலைவலி அந்த ஃபோன் பார்க்கறதுனால ஹெவி ஆயிடுச்சு. இவ வந்து ஃபோன் பார்க்கறதுனால ஃபோனை தவிர மனுஷங்கிட்ட பேசுறதே இல்லை. 3மே ஃபோன்னால தான் பிரச்சனை. இதனால என்னன்னா பேரண்ட்ஸும் பிள்ளைகளை வந்து கடிந்து கொள்றது ரொம்ப முக்கியமான விஷயம். அதை வந்து நீங்க வந்து ரொம்ப ஃபோர்ஸா பண்ணாம அன்போடும் சாந்தத்தோடும் நீங்க பண்றது அதை விட ரொம்ப முக்கியமான விஷயம். அது இல்லாம பிள்ளைகளும் பெற்றோர்கள் சொல்றது வந்து நம்ம நல்லதுக்கு தான் அப்படின்னு நீங்க எடுத்துக்கணும். அதை நீங்க அன்போடு சாந்தத்தோடு நீங்களும் எடுத்துக்கணும். இத்தனை வருஷம் எப்படி போனாலும் சரி, வசனம் சொல்ற மாதிரி பழையவை எல்லாம் ஒழிந்து போயின எல்லாம் புதிதாயின என்ற வாக்குத்தத்தத்துக்கு ஏத்த மாதிரி நீங்க இது வரைக்கும் எவ்வளவு போன் யூஸ் பண்ணியிருந்தாலும் சரி, இதுக்கப்புறம் நம்ம தேவையானதுக்கு போன் யூஸ் பண்ணுவோம். தேவையில்லாத நேரத்துல போன் யூஸ் பண்ணாம தேவனோட அதிகமா உறவாடுவோம். தேங்க்யூ.